வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஓட ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாரி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இந்த வருஷத்துல வந்து ஒரு டெக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ, இதுல வந்து என்னென்னலாம் நம்ம வந்து கத்துக்கணும், என்னென்னலாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ, இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து Google வந்து ஆன்டி கிராவிட்டிய வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ, இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஏஐ ஒரு ஒரு புரொடக்ஷன் வந்து ஒரு பயங்கர வந்து ஒரு பூம் ஆனுச்சு. ஸோ நமக்கு வந்து அது ரொம்ப அசிஸ்ட் ஆச்சு. ஜூனியர் டெவலப்பர்லாம் வந்து பயங்கரமா ஸ்கேர் ஆனாங்க. உங்க வேலை போயிடும், அது போயிடும். ஸோ சீனியர்ஸ் வந்து இத வந்து எப்படி அடாப்ட் பண்ணி யூஸ் பண்றது? ஸோ டெவலப்பர் வந்து உண்மையிலேயே ஜாப்ஸ்லாம் இருக்குமா? அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஒரு டெவலப்பரா இருந்தாலுமே சரி. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கானது. ஸோ நம்ம என்னென்ன இருக்கு 2025 ஓட அந்த டெக்க வந்து என்னென்னலாம் நமக்கு மாத்துனுச்சு, என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதோட உண்மை என்ன? எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கூகுளோட ஆன்டி கிராவிட்டி. ஸோ எல்லாருமே சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, மொத்த இன்டர்நெட்டுமே நீங்க பார்த்திருந்தீங்கன்னு சரி, நம்மளுமே வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஸோ மொத்தமா வந்துட்டு ஆன்டி கிராவிட்டி வந்துருச்சு. இனிமே வந்து மொத்தமா இதுவாக போகுது. இதே மாரி தான் டெவின் ஏஐ வரும்போது வந்து சொன்னுச்சு. மொத்தமா வந்து இனிமே டெவலப்பர்ஸே வந்து இருக்க மாட்டாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு ஹைப் வந்து இருந்துச்சு. ஸோ இதுலருந்து நம்ம கத்துக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு டெக் வந்து ஒரு டைரக்ஷன் வந்து ஓவர் நைட்ல வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது தான். பட் ஆனா வந்துட்டு இந்த இவங்க சொல்ற மாரி இந்த ஓவர் ஹைப் இருக்குல்ல. ஸோ வந்து ஹெட்லைன்ஸ மட்டும் வந்து படிச்சுட்டு இல்ல அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிளைண்டா வந்து ஹெட்லைன்ஸ் மட்டும் டெவலப்பர்ஸ வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருக்காது. ஸோ இந்த மாரி ஹெட்லைன்ஸ் வந்து பிளைண்டா வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ வந்து ஒரு ரியல் டெவலப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு டூல் மட்டும் இல்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் நான் உங்களுக்கு. 2023ல பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுச்சு. ஸோ பேசிக்கா அப்பதான் அந்த ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். ஸோ 2024ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏஐ வந்து அசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. இப்போ 2025ல பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ வந்து கோட் பண்ணுது எண்ட் டூ எண்ட். இப்ப நான் அதுக்கு குடுத்துட்டேன் அப்படின்னா, அதுல வந்து என்ன குடுத்தாலும் அது எண்ட் டூ எண்ட் அதுவே வந்து அதால பண்ண முடியும். நம்ம ஆன்டி கிராவிட்டி வீடியோலயே வந்து பேசியிருந்தோம். ஸோ இதோட ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட உண்மை என்ன அப்படின்னா, ஏஐ வந்து டெவலப்பர்ஸ் ஜாப்ப வந்து ரீப்ளேஸ்லாம் பண்ணவே பண்ணாது. அதே மாரி வந்து அ ஏஐ வந்து எத ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா, ஒரு வீக்கான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கார்ல, ஸோ அவங்கள வந்து இது வந்து ஈஸியா வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும். இது வந்து நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ChatGPT வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட் பிளஸ் நோட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆப் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன்னா, அது குடுத்துரும். ஸோ அதே மாரி புரொடக்ஷன் இஷ்யூஸ்லாம் டீபக் பண்ணுமானா பண்ணும். அதே மாரி வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் எழுது அப்படின்னா எழுதும். எஸ்கியூஎல் கொரி எழுதுனா எழுதும். ஏபிஐ எழுதுனா எழுதும். ஏஐ வந்து நம்மளோட பெட்டராவே வந்துட்டு கோட வந்து ரிவ்யூ பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன டூல் இருக்கு அப்படின்னு நமக்கு அடுத்த டவுட் வரலாம். ஸோ ChatGPT இருக்கு, Gemini இருக்கு, Claude இருக்கு, Copilot இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டீம்மேட்ஸ் தானே தவிர்த்து ஒரு ஒரு டூல்ன்னு நம்ம சொல்லிற முடியாது. ஸோ ஏஐ வந்து டெவலப்பர ரீப்ளேஸ்லாம் பண்ணாது. ஏஐ வந்து எத ரீப்ளேஸ் பண்ணும் அப்டின்னா, ஒரு டெவலப்பர் வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்து வீக்கா இருக்காரு அப்டின்னா, அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும். நம்ம அதுக்காக தான் எப்பவுமே எல்லா வீடியோலயுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா எண்ட் டூ எண்ட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம். நம்மளோட சீரிஸ் பார்த்திருந்தீங்கனாலே தெரியும். HTML-ஆ இருக்கட்டும், CSS-ஆ இருக்கட்டும், JavaScript-ஆ இருக்கட்டும். ஸோ நான் டைரக்ட்டா வந்து React-அ வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ நம்மளோட React சீரிஸ் போட்டிருக்கோம். ஸோ React வந்து நான் டைரக்ட்டா வந்து கொண்டு வந்து சொல்லலாம். பட் ஆனா HTML புரியாம நீங்க வந்து ரியாக்ட் எழுத முடியாது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாம நம்ம வந்து டைரக்ட்டா வந்து ரியாக்ட் எழுத முடியாது. அதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். அதெல்லாம் சிம்பிளா இருக்கலாம். பட் ஆனா அதான் ஃபண்டமெண்டல்ஸ். அதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ரியாக்ட்ன்றது ஒரு லைப்ரரி. இப்ப நாளைக்கு இல்லனாலும் வேற ஒரு லைப்ரரி வரப்போகுது. பட் HTML வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். அது வந்து ஃபண்டமெண்டல். அது வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். சரி ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்திருந்தோம். ChatGPT, Gemini, Claude இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து வைப் கோடிங்கும் இருக்கு, ப்ராப்பர் இன்ஜினியரிங்கும் இருக்கு. ஸோ 2025ல நமக்கு ஒரு புது வார்த்தை கிடைச்சுச்சு அப்படின்னா, அது என்ன அப்படின்னா வைப் கோடிங். ஸோ இந்த வைப் கோடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் வந்து நம்ம ப்ராம்ப்ட் குடுக்க போறோம், காப்பி பண்ண போறோம். ஸோ அந்த ப்ராம்ப்ட்ல இருந்து நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ அத காப்பி பண்ண போறோம். அத நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். எந்த ஒரு புரிதலுமே இல்லாம. இது வந்து வொர்க் ஆகும். எப்படி அப்படின்னா, பக் வராத வரைக்கும், நம்ம அடுத்தடுத்தது அத வந்து எடுத்துட்டு போகுற வரைக்கும். ஸோ இப்ப நம்ம ஸ்கேல் பண்றோம் அப்டின்னா, அது வந்து நம்ம கண்டிப்பா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. தெரியாம நான் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் குடுத்தேன். காப்பி பண்ணேன், பேஸ்ட் பண்ணேன். இத வந்து டிப்ளாய் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு வந்து எனக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 100 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு 1000 பேர் யூஸ் பண்ணும்போது, அத நான் ஸ்கேல் பண்ணணும்ல. ஸோ இதெல்லாம் செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஸோ இது எதுவுமே வராத வரைக்கும் வைப் கோடிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அதனால என்ன அப்டின்னா, கம்பெனிஸ் வந்து எத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, வந்து நமக்கு வந்து ப்ராம்ப்ட் ரைட்டர்ஸ் வந்து தேவையில்ல. அதனால வந்து இன்ஜினியர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் திங்க் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து வேணும். ஸோ இதனால என்ன ஆச்சு அப்டின்னா, ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் வந்து மறுபடியும் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ அதாவது பேசிக்கா என்ன அப்டின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், சிஸ்டம் டிசைன், டீபக்கிங், ஆர்க்கிடெக்சர் திங்கிங். நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏஐ வந்து கோட் பண்ண முடியும். ஆனா அதால வந்துட்டு
இந்த மாதிரி ஒரு இன்ஜினியர்ஸ் மாதிரி வந்து அதை திங்க் பண்ண முடியாது. இந்த வைப் கோடிங் சொல்லி சொல்றாங்களா, ஸோ வைப் கோடிங்கும் ப்ராப்பர் இன்ஜினியரிங்கும் என்ன இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம எப்படி என்ன பண்ணணும் அப்படி, இந்த வைப் கோடிங்னா என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நான் இன்னொரு வீடியோல வந்து கண்டிப்பா வந்து பேசுவோம். அதை நான் வந்து வச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இப்ப ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு 2025ல. ஏன்னா நமக்கு வந்துட்டு நமக்கு தெரியும் ஏஐ வந்து கோட் பண்ணுது, இது எல்லாமே பண்ணுது. சரி, ஓகே. இப்ப நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்டா இருந்தாலுமே சரி, ஒரு பேக் எண்டா இருந்தாலுமே சரி, என்ன நடந்திருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். சோ இப்ப வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரொம்ப சீரியஸா வந்து வர ஆரம்பிச்சுச்சு 2025ல. எப்படின்னா, முன்னாடி வந்து உங்களுக்கு ரியாக்ட் கோட் எழுத தெரிஞ்சுச்சு அப்படின்னாலே நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்க வந்து ஒரு நல்ல பேல வந்து இருந்திருப்பீங்க. இப்ப ஆனா என்னன்னா முக்கியமாயிடுச்சு அப்படின்னா, இது வந்து ஏஐயே பண்ண முடியும். பட் நமக்குனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ரொம்ப ஒரு முக்கியமான ரோலா வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சுது. எல்லாமே கோட் எழுதுது, எல்லாமே பண்ணுது. அது எந்த அளவுக்கு ஸ்பீடா லோட் ஆகுது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றதுல தான விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அக்சஸபிலிட்டி வந்துட்டு இருக்கு. எல்லாராலயுமே வந்துட்டு இப்ப ஏஐ வந்து அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து நம்ம இந்த A11Y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அ நம்ம மட்டும் கிடையாது. ஸோ பிளைண்ட் பீப்பிள்ஸும் சரி, இந்த உலகத்துல எந்த பிசிக்கலி சேலஞ்ச் பீப்பிள்ஸ் யாரா இருந்தாலுமே நம்மளோட வெப்சைட்ட வந்து அக்சஸ் பண்ண முடியணும். ஸோ அது வந்து அதனால அக்சஸபிலிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, எஸ்இஓ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து மாற ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்டின்னா, ரியாக்ட் வந்து அழிஞ்சு போச்சா? இது எல்லாமே வந்துருச்சு. ஏஐ எல்லாமே வந்துருச்சு. ஸோ ரியாக்ட் செத்து போச்சா அப்டின்னா, கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருக்கு அப்டின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நெறைய பேர் வந்து வேலையிலேருந்து வந்திருக்கலாம். ஸோ இல்ல இப்ப வந்து பயப்படுவாங்க. ஸோ என்னோட வேலை வந்து போயிடுமா? ரியாக்ட் வந்து பண்ண முடியுதே அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா அதான் கிடையாது. நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோர் ஸ்கில்ஸ் அதுதான் முக்கியம். நான் ஆல்ரெடி நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ரியாக்ட் வரலாம், ஆங்குலர் வரலாம். இது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட்டோட லைப்ரரிஸ். பட் ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது தான் லாங்குவேஜ். அந்த கோர்ல வந்து நம்ம பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்கணும். எப்பவுமே நீங்க எதாவது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னாலே, ஃப்ரண்ட் எண்ட் போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும்னா, நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் சொன்னீங்கன்னா, ரியாக்ட் தெரிஞ்சாலும் உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்கில்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது தான் லாங்குவேஜ். நாளைக்கு ரியாக்ட் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் ஆனா ஜாவாஸ்கிரிப்ட் போகாது. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். அதே மாரி ப்ரௌசர் இந்த இன்டர்னல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ரியாக்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால, நீங்க லைஃப் சைக்கிளையும் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து ஈஸியா வந்து பொழச்சுப்பாங்க. இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பேக் எண்ட் சேஞ்சஸ் வந்து என்னென்னலாம் 2025ல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மைக்ரோ சர்வீசஸ், ஈவென்ட் ட்ரிவன் சிஸ்டம்ஸ், அப்புறம் வந்துட்டு ரியல் டைம் ஆப்ஸ் இது எல்லாமே நெறைய வந்து வர ஆரம்பிச்சுச்சு. Node.js, Nest.js இதெல்லாம் வந்து ஸ்கேலபிளா வந்து எப்படி வந்து ஏபி எழுதுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மஸ்ட்னா வந்து ரொம்ப வந்து கட்டாயமா அப்படின்ற மாரி வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இது வந்து முக்கியம். சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம வந்துட்டு ஜூனியர் டெவலப்பர் தான் நானு அப்படின்ற மாரி உட்கார்ந்துற முடியாது. இந்த இடத்துல வந்துட்டு சீனியர் மைண்ட் செட்டுக்கு நீங்க போக ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஏஐ வந்து பயங்கர பூம் ஆயிட்டு தான் இருக்கு. அதனால வந்து நம்ம சீனியர் மைண்ட் செட்டுக்கு போகணும். அது என்ன அப்டின்னா, ஆ இப்போ வந்துட்டு உனக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் தெரியும் அப்டின்றதெல்லாம் வந்து கம்பெனி வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஏன் அப்டின்னா, இது வந்து நீ எப்படி வந்து டிசைன் பண்ணுவ? எப்படி வந்து இத ஸ்கேல் பண்ணுவ? எப்படி இதுல வந்து ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா, எப்படி வந்து அத ஹேண்டில் பண்ணுவ? அப்டின்னு சொல்லிட்டு. ஏன் அப்டின்னு சொல்றேன் அப்டின்னா, நான் வந்து மறுபடியும் சொன்ன மாரி தான். இப்போ வந்து ஃப்ரேம் ஒர்க் இப்போ வந்து ரியாக்ட் இருக்கு, ஆங்குலர் இருக்கு அப்டின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்டி இருக்கு அப்டின்னா, ஓகே. அத வந்து ஏஐயே வந்து கோட் எழுத முடியும். அதுக்குன்னு நம்ம வந்து ஏஐயே கோட் எழுதிரும் நம்ம தேவையில்லன்றது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து கேட்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து இப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஓகே. நீ ஏஐ யூஸ் பண்ணி கோட் பண்ணு. அது எனக்கு பிரச்சனை இல்ல. நாளைக்கு இப்ப இன்னைக்கு 100 யூசர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு 1000 யூசர்ஸ் வரலாம். இத நீ எப்படி வந்து எடுத்துட்டு போவ? எப்படி வந்து இது வந்து சிஸ்டம் டிசைன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. சிஸ்டம் டிசைன்னா என்னன்னா, நம்ம வந்து இந்த இந்த கான்செப்ட் எல்லாமே வரது சிஸ்டம் டிசைன். எப்படி வந்து ஸ்கேல் பண்ணுவோம், எப்படி ஃபெயிலியர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம், எப்படி வந்து மானிட்டர் பண்றது 24/7 நம்ம உட்கார்ந்தே இருக்க முடியாது லேப்டாப் முன்னாடி. அத ஆட்டோமேட் பண்றது எப்படி? இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சீனியர் மைண்ட் செட் லெவலுக்கு நம்ம கண்டிப்பா வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். ஜூனியர் டெவலப்பர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இப்பவே வந்துட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சுருங்க. நான் எழுதும்போதே நான் அப்படிதான் எழுதுவேன். எனக்கு எப்படி வந்து 100 யூசர் வந்தாலும் சரி, 1000 யூசர் வந்தாலும் சரி, நான் அதுக்கு ஏத்த மாரி தான் எழுதுவேன். அப்படின்ற மாரி நெனச்சு கோட் பண்ண ஆரம்பிங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஃபியர் ஃபேஸ் இது வந்து கண்டிப்பா 2025ல வந்து நெறைய இருந்துச்சுங்க. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. நெறைய லே ஆஃப் வந்து நடந்துச்சு. ஏஐ வந்து நம்ம டாஸ்க் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஜூனியர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. இப்படிலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மள பயமுறுத்திட்டு இருந்தாங்க. பட் என்னென்ன அப்படின்னா, ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் போக, போக நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கிளியரா வர ஆரம்பிச்சுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டெவலப்பர் வந்து எப்பவுமே ஜாப் இல்லாம இருந்ததே கிடையாது. அதே மாரி வந்து நம்ம ஸ்லோவா இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடிலாம் வந்து நெறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குன்னா ஒரு 6 மந்த்ஸ் எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த டைம் வந்து கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ட வந்து ஒரு லேசி டெவலப்பர் அதாவது நான் முன்னாடி சொல்றேன். ஒரு 6 மாசம்ங்கிறது ஓகே.
அப்படின்னு. இப்ப ஆனா அது அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதோட ஆஃப் தி டைம் இருக்கு 3 மாசம். அந்த மாரி டைம்ல நீங்க வந்து அத படிச்சு முடிக்கிற மாரி வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஐ வந்து நெறைய அசிஸ்ட் பண்ணுது. நீங்க நெறைய டைம் அத வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சோ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 2025 வந்து கெரியர வந்து ஸ்டாப் பண்ணல. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஃபில்டர் மாரி பண்ண ஆரம்பிச்சுருச்சு. பேசிக்கா வந்து நான் 6 மாசம் இப்ப படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்க அந்த டைம் அடாப்ட் ஆகி வரதுக்குள்ள, அடுத்தது அதுக்குள்ள ஒரு 3 மாசம் படிச்சவன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறான். சோ இதனால என்ன ஆகுது? ஏஐ யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. சோ இத வந்து நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட ப்ராசஸ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ இதனால பயப்பட வேண்டியது கிடையாது. நமக்கு ஜாப் போயிடும். இது கிடையாது, அப்படி கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்க ஃபண்டமெண்டல்ஸ பயங்கர ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதே மாரி வந்துட்டு உங்க போடுற எஃபோர்ட்ஸ இன்னும் கொஞ்சம் நெறைய போடுங்க. ஏஐ வந்து நம்மள ரீப்ளேஸ்லாம் பண்ணவே பண்ணாது. சரி ஓகே. சோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு 2025 என்னென்னலாம் கத்துக் குடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு ஃப்ரேம் ஒர்க்க விட. ஏன்னா ரியாக்ட் இருக்கலாம். ஆனா ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஃபண்டமெண்டல். சோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து நமக்கு யோசிக்கிற திறமை வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். திங்கிங் வந்து இருக்கணும். சும்மா ஜஸ்ட்டா பிளைண்டா வந்து காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு. இப்போ ஒரு கிளையன்ட் வந்து உங்கள்ட்ட குடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவராலயே அவருக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியாதா என்ன? ChatGPTல போட்டு அவங்களே வந்து எடுத்து குடுத்துடலாம்ல. சோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு ஆள வந்து ப்ராம்ப்ட் வச்சு ப்ராம்ப்ட் அடிச்சு அத வந்து இது பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிடலாமே. அது கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் திங்கிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு வைப் கோட் பண்றதுக்கு பதிலா வைப் கோட் பேசிக்கா என்னன்னா காப்பி பேஸ்ட் பண்றது இந்த விஷயங்கள் தான். அத தாண்டி நெறைய இருக்கு. நம்ம அத வந்து இன்னொரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏஐ வந்து ஒரு பார்ட்னர் தானே தவிர்த்து, அது வந்து நம்மள வந்து ஒரு எனிமியாவோ, இல்ல வந்து அத ரீப்ளேஸ் பண்ணிருவனோ, அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஏஐயும் என் கூட தான் இருக்கு. நான் அதோட சேர்த்து வொர்க் பண்றேன். அவ்வளவுதான். ஸோ லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம வந்து நெனச்சிருப்போம். ஸோ ரியாக்ட்டோட படிச்சா போதும் நம்ம வந்து ஓகே ஓட்டிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கிடையாது. டக்குனு ஒரு பூம் வந்துச்சு பாத்தீங்களா ஏஐ. ஸோ ஸ்விட்ச் ஆகி இல்ல நீ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரியணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஸோ நம்மளோட ப்ராசஸ் வந்து ஒரு வேகமா வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஓகே. இப்ப 2026 இப்ப இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கான வருஷமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா. நீங்க வந்து இத பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு நான் வந்து அச்சச்சோ! நான் இவ்வளவுதான் இவ்வளோ ஸ்லோவா படிக்கிறேன். இல்ல எனக்கு பயமா இருக்கு. இல்ல எனக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ 2026 வந்து டெவலப்பர்ஸ் ஆனா நமக்கு தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஃபாஸ்ட்டா வந்து நம்ம ப்ராசஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். பட் ஆனா ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் வேணாம். என்னால 3 மாசம் சொன்னேன்னா ஒரே மாசத்துல படிச்சு முடிக்க அந்த வேணாம். அது வந்து ஒரு ஸ்மார்ட்டான இதுவும் கிடையாது. கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் எஃபோர்ட் போட்டு படிக்கிறேன்னா, அந்த கன்சிஸ்டன்ட்டா 3 மாசமும் 4 மணி நேரம், 6 மணி நேரம் அந்த கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கணும். ஒரே ஒரு நாள் போட்டுட்டு அப்புறம் மீதி 7 நாள் போடாம இருந்தா அது வேஸ்ட். அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நமக்கு ஏஐயும் கத்துக் குடுக்குற ஒரு விஷயம். ஸோ இதுலேருந்து வந்து நீங்க எதுவுமே பயப்படவே வேணாம். யார் வேணா கோட் எழுதலாங்க. ஆனா இன்ஜினியர்ஸ் மட்டும் தான். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க எந்த ஒரு இப்ப இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இப்ப ஐடில இருக்கீங்க. ஏதோ ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு அப்டின்னா, அந்த இன்ஜினியர்ன்ற வார்த்தைக்கே வந்து என்னன்னா, ஒரு புது இன்னோவேஷன் புதுசா ஒரு விஷயத்த வந்து செய்ய போறோம். இன்ஜினியர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க, சால்வ் பண்ணுவாங்க. பட் யார் வேணா கோட் எழுதலாம். டெவலப்பர், புரோகிராம் இதெல்லாம் வந்து டெவலப்பர், புரோகிராமர் இந்த சைட்ல வந்து வந்துரும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து தனி. ஸோ யார் வேணா கோட் எழுதலாம். இப்ப ஏஐ இருக்கு. ஸோ நீங்க வந்து குடுத்தீங்க அப்டின்னா, அதுவே கோட் எழுதும். யார் வேணா கோட் எழுதலாம். பட் இன்ஜினியர்ஸ் வந்து கோட் வந்து இது பண்றாங்க பாருங்க. அவங்க வந்துட்டு பயங்கரமா வந்து சர்வைவ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அதே மாரி வந்துட்டு கோடிங்க வந்து கரெக்ட்டா கத்துக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள வந்து நம்ம வந்து பண்ணிட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ரியல் இன்ஜினியரா இருப்போம். அதே மாரி ஒரு ஒரு டூல் யூசர் அப்டின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஜஸ்ட் வந்து அந்த டூல டிபெண்ட் பண்ணியே இல்லாம இருப்போம். சரி ஓகே. இந்த வீடியோ எல்லாருக்குமே புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்டின்னு நம்புறேன். நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம். ஏஐ வந்து நம்மள ரீப்ளேஸ்லாம் பண்ணிறாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ கோட் வித் பேஷன் சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புதுசா ஒரு ஒரு ரியல் இன்ஜினியரா வந்து வெளில வாங்க. அதான் எனக்குமே வந்து வேணும். ஸோ ஹேப்பி கோடிங். ஸோ இதுல வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் அப்டின்னு நான் நம்புறேன். புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. அதே மாரி வந்து எந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இந்த 2025 டெக் ஸ்டாக்ல சொல்றேன். ஸோ டெக்ல வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஷாக் குடுத்துச்சு? எது வந்து ரொம்ப ஒரு பயம் ஏற்படுத்துச்சு? அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.